திராவிடம் என்ற சிந்தனையை தாங்கி நிற்கக்கூடிய எந்த ஒரு கட்சியும் இயக்கமும் தமிழ்நாட்டில் நீடிக்க கூடாது என்பதில் RSSும் ஆரிய சித்தாந்தமும் பாஜகவும் மிக முனைப்பாக இருந்தார். அதனாலதான் திரு விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கின்ற பொழுதே திராவிடம் என்ற வார்த்தையை தவிர்த்து விட்டு ஆரம்பித்தார். இந்தியாவில் எந்த ஒரு ஸ்டேட்டிலும் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியில் இல்லாத நிலையை இந்தியா முழுவதும் உருவாக்கி இருக்கக்கூடிய அதே RSS தமிழ்நாட்டில் திராவிடம் என்ற பெயர் இடம்பெறாத ஒரு அரசை அரை நூற்றாண்டுகளுக்கு பிறகு அமைத்து காட்டியிருக்கிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி, ரொம்ப ஆபத்தான செய்தி. இது சொல்வது மிக மிக ஆபத்தான செய்தி. ஒன்று, நீங்க விஜய்க்கு ஆதரவு கடிதம் கொடுங்க, இல்லைன்னா ஆளுநர் ஆட்சியை கொண்டு வந்துருவேன். சரி, நீங்க இன்னைக்கு CV சண்முகத்தை போய் பார்த்து 25 MLA கூட ஆதரவு வாங்கினார்ல விஜய். இந்த CV சண்முகம் இதே 25 MLA கூட ஆதரவை தொடக்கத்திலேயே கொடுத்திருப்பாரு என்று வைங்க, பேசிக்காக இடதுசாரிகள் அங்க போயிருக்க வேண்டிய அவசியம் வராது. ஏன் அவங்க கொடுக்கல? அவங்களை நிறுத்தி வைத்தது யார்? விஜய் ஆட்சிக்கு வர்ற வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லை என்பது போன்ற ஒரு தோற்றத்தை சோசியல் மீடியால கட்டமைத்தார்கள். இதுக்கு பின்னாடி ரொம்ப வலிமையான ஒரு வேலை திட்டம் இருந்துச்சு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிநாதம் என்பது பெண்கள் முன்னேற்றம், சமூக நீதி. அதிமுக இடத்துக்கு போறதுக்கு அதிமுக ஏற்கனவே இருந்தா திமுக அந்த இடத்துக்கு போக முடியாது உளவியலா. அப்ப அதிமுக அங்கிருந்து வெளியில தெளிவு. முதல்ல அதிமுக கேம்ல இருந்து வெளியில தெளிவு. திமுக இடத்துக்கு தாவேக்காவை கொண்டு வா, திமுகவை அதிமுக இடத்துக்கு நகர்த்து, உளவியலா நகர்த்தியாச்சா. இப்ப சண்டை யாருக்கு மானதமாக மாறும் தெரியுமா? TVK வெர்சஸ் BJP என்று மாறும். தமிழ் நியூஸ் நேரல் கண்முடக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர், மரியாதைக்குரிய திரு செந்தில் வேல் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அஇஅதிமுகவில் மீண்டும் ஒரு பிளவை சந்தித்திருக்கிறது. இரு தரப்பாக, ஒன்று வேலுமணி மற்றும் CV சண்முகம், மற்றொரு பக்கம் பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இரு தரப்பும் இன்றைய தினம் சபாநாயகரை சந்தித்து அணுகியிருக்கிறார்கள். தற்போது CV சண்முகம் தரப்பில் பிரஸ் மீட் வைக்கப்பட்டு பேசப்பட்டு வருகின்றன. அவர்கள் தரப்பு தான் கொரோனாவை மீறி இருக்கிறார்கள், அவர்களை அனைவரையும் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று அவர்களுடைய தரப்பினுடைய வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அஇஅதிமுக. என்ன நிலைமை ஏற்பட்டு இருக்கிறது, எப்படி பாக்குறீங்க? தமிழ் நியூஸ் சொந்தங்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். ரொம்ப நின்று நிதானமாக மேலோட்டமா பேசாம ஒரு அறிவார்ந்து ஆழமாக இந்த சிக்கலை அணுகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தமிழ் சொந்தங்கள் செவி கொடுத்தால் நல்லது. அதனால நான் ரொம்ப அதை சொல்லிட்டு போறேன். இந்த பிரச்சனையை 2-3 விதமாக பகுப்பாய்வு செய்ய வேண்டும். ஒன்று, இது அஇஅதிமுக மட்டுமல்ல, தத்துவ பின்புலம் இல்லாமல், நல்ல கவனமா கேட்டுங்க, தத்துவ பின்புலம் இல்லாமல், சித்தாந்த வலிமை இல்லாமல், தனி மனித தலைமை துதி அதை மட்டுமே மையமாக வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எந்த கட்சிகளும் கால ஓட்டத்தில் இந்த சிக்கலை சந்தித்தே தீரும். அஇஅதிமுகவினுடைய பலம் அப்படிங்கிறதும் பலவீனம் அப்படிங்கிறதும் அவர்களுடைய தலைமைதான். திரு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு வசீகரமான தலைமை. அஇஅதிமுக நின்று நிலைத்தது. எம்ஜிஆர் மறைந்தார், அஇஅதிமுக 2ஆக பிளந்து பிரச்சனை. ஜே அணி ஜா அணி. திருப்பி ஒரு வழியா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அதை ஒட்டி எடுத்து கொண்டு வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு வலிமையான தலைவராக எழுந்து நின்ற வரை அது ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணுச்சு. அம்மையார் ஜெயலலிதா அவருடைய மரணத்திற்கு பிறகு மீண்டும் பிளவு. அப்போ எங்க சிக்கல் வருகிறது அப்படின்னா, இன்றைக்கு வாக்கு சதவீதம் குறையலாம் கூடலாம், அது வேற. ஆனால் இந்த தேர்தல் முடிவுகள் மிக திட்ட தெளிவாக ஒரு பாடத்தை கற்பித்து கொடுத்திருக்கின்றன. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு வலிமையான எதிர்கட்சியாக அமர்ந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இல்லையா, அது எங்கேயும் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை ரிசார்ட்ல அடைச்சு வைக்கணும்னு பதட்டப்படவே இல்லை. அவங்க ஃப்ரீயா வெளியில இருந்தாங்க. ஏன்? தங்கள் MLAக்கள் அப்படி விலை போய்விட மாட்டார்கள் என்ற நம்பிக்கை அந்த தலைமைக்கு இருந்ததன் காரணம் என்பது தத்துவ பின்புலம். இடதுசாரிகளினுடைய ஆதரவு மிக மிக அவசியம். விடுதலை சிறுத்தைகளுடைய ஆதரவு மிக மிக அவசியம். அந்த 2 கட்சிகளும் எந்த இடத்திலும் பதறல. CPIயும் பதறல, CPMமும் பதறல, எழுச்சி தமிழர் திருமா அண்ணன் அவர்களும் பதறல, VCKவும் பதறல. யாரும் அவங்களுடைய MLAக்களை கொண்டு போய் சட்டப்பேரவையில வைக்கல. MLAக்களுடைய எண்ணிக்கையில் குறைவாக இருக்கலாம், ஆனால் VCKவும் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒரு தத்துவ பின்புலத்தோடு இயங்கக்கூடிய கட்சிகள். சித்தாந்த பலம், சித்தாந்த வலிமை அந்த கட்சிகளை தாங்கி நிற்கிறது.
அப்ப சித்தாந்த வலிமை இல்லாத இயக்கங்கள், பெரும் அரசு அதிகாரத்திற்காக மட்டுமே அரசியலை செய்த அரசியல் கட்சிகள் இந்த சிக்கலை சந்தித்தே தீர வேண்டும். அது இன்றைக்கு அஇஅதிமுக தலையில் விடிந்திருக்கிறது. இது ஒரு பார்வை. இன்னொரு பார்வை மிக மிக முக்கியமானது. அமித்ஷா அவர்கள் ஒன்றை அடிக்கடி சொல்வார். கழகங்கள் இல்லாத தமிழகம் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்துவார். அது என்ன கழகங்கள் இல்லாத தமிழகம் அப்படின்னா, வெறும் பேருக்கு பின்னாடி அப்படி பார்த்தா இப்ப தமிழக வெற்றி கழகம் தானே வந்திருக்கிறது அப்படின்னு நினைக்க கூடாது. அப்படி நீங்க அப்படி பொருத்தக்கூடாது. கழகங்கள் என்று அவர் குறிப்பிட்டது திராவிட இயக்க சிந்தனையை, திராவிடம் என்ற சிந்தனையை தாங்கி நிற்கக்கூடிய எந்த ஒரு கட்சியும் இயக்கமும் தமிழ்நாட்டில் நீடிக்க கூடாது என்பதில் RSSம் ஆரிய சித்தாந்தமும் பாஜகவும் மிக முனைப்பாக இருந்தார். அதனாலதான் திரு விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கின்ற பொழுதே திராவிடம் என்ற வார்த்தையை தவிர்த்து விட்டு ஆரம்பித்தார். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அதிமுகவா இருக்கட்டும், அதன் பிறகு வந்த கட்சிகளா இருக்கட்டும், நீங்க ஏதோ ஒரு இடத்துல பெரியார் அண்ணாவை ஏற்றுக்கொண்ட கட்சிகள் திராவிடம் என்ற சொல்லாடல் அவங்க கட்சியினுடைய பெயர்லையும் கொள்கையிலும் இல்லாமலே இருக்காது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், எல்லாத்துலயுமே அது இருக்கும். ஆனால் தமிழ் தேசிய தளத்துல இயங்குறவங்க வேற. அவங்க திராவிடம் என்ற சித்தாந்தத்தை முற்றுமுழுவதுமாக சித்தாந்த அடிப்படையில் எதிர்க்கக்கூடியவர்கள், அதை விட்டுருங்க. ஆனால் இது எதுவுமே இல்லாம பிளண்டா நான் தமிழ் தேசியமும் இல்ல திராவிடமும் இல்ல என்பதாக சொல்லி ஒருவர் உள்ளே வந்தார். அவர்தான் திரு விஜய் அவர்கள். அப்போ திராவிடம் என்ற சிந்தனையை, திராவிட சித்தாந்தத்தை, திராவிட பெயர் கொண்ட அரசியல் கட்சிகளையே அழித்தொழிக்க வேண்டும் என்பது RSSனுடைய, ஆரியத்தினுடைய, அமித்ஷா மோடியினுடைய நீண்ட நாள் நெடுநாள் திட்டம். அந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக முதலில் அவர்கள் அஇஅதிமுகவை அளிக்கிறார்கள். இதை நான் இன்னைக்கு சொல்லல, கடந்த ஓராண்டுகளுக்கு மேலாக என்னுடைய தமிழ் கேள்வி வீடியோக்கள், ஏராளமான வீடியோக்கள் நான் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறேன். நான் அனைத்து ஊடக விவாதங்களிலும் இந்த சொல்லாடலை பயன்படுத்திருக்கிறேன். எக்ஸாக்டா இப்ப நான் சொல்றேன், இந்த வார்த்தையை நான் பல மாதங்களாக, சில ஆண்டுகளாக பயன்படுத்தி வர்ற வார்த்தையை இப்ப நான் ஈத்தமிழ் நேர்களுக்கு மீண்டும் சொல்றேன். என்ன வார்த்தை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஇஅதிமுகவை தின்று செரித்து கபலீகரம் செய்து அதன் மீது நின்று பாஜக தன்னை வளர்த்துக் கொள்ள நினைக்கிறது. இந்த வார்த்தையை நான் சொல்லாத நாளே கிடையாது. இன்னைக்கு அதை நோக்கித்தான் அஇஅதிமுக நகர்ந்திருக்கிறது. அப்ப பாஜக திட்ட தெளிவாக ஒரு திட்டத்தோடு நகர்கிறது. 2 திராவிட கட்சிகள், இவங்க இல்லைன்னா இவங்க வந்துடுறாங்க, இவங்க இல்லைன்னா இவங்க வந்துடுறாங்க. முதல்ல ஒரு திராவிட கட்சியை ஒழிச்சிருவோம், அதன் பிறகு இன்னொரு திராவிட கட்சியை நம்ம என்ன செய்யலாம், அழித்தொழிக்கலாம் என்ற ஒரு சதி திட்டத்தோடு பாஜக நகர்த்திய காய்களினுடைய சதுரங்க விளையாட்டில் இன்றைக்கு அஇஅதிமுக சிதைத்து சின்னாபின்னப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு ஆகச்சிறந்த ஆட்சியை தந்த பிறகும் திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி அமைக்க முடியாத நிலையை அது உருவாக்கி இருக்கிறது. இதுல இன்னும் கூடுதலா ஒரு தகவல் பாருங்க. 2016 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியான போது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களிடம் செய்தியாளர்கள் ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள். இந்த தேர்தல் முடிவுகளை எப்படி பார்க்கிறீர்கள் என்று. 1 விழுக்காடு வாக்கு வேறுபாட்டில் ஆட்சி அமைக்கும் வாய்ப்பை தவறவிட்டிருந்தது அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சொன்னார், மிகுந்த மனவேதனையாக இருக்கிறது. காரணம், சுதந்திர இந்திய வரலாற்றில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஒரு இடதுசாரிகள் கூட இடம்பெறாத ஒரு சட்டப்பேரவை இப்பொழுது அமைந்திருப்பது எனக்கு வேதனையாக இருக்கிறது என்று சொன்னார். ரொம்ப ஆழமான வார்த்தை. ஏன்னா முத்தமிழர் கலைஞர் சொன்னார், நான் அண்ணாவை சந்திக்காமல் இருந்தால் நான் கம்யூனிஸ்ட் ஆகியிருப்பேன் என்று சொன்னார். அப்ப தேசிய அளவுல இன்றைக்கு இந்தியாவினுடைய ஒரு இந்திய அரசியல்ல தேசிய அளவுல இடதுசாரிகள் எவ்வளவு வலிமையாக இருப்பது அவசியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது இந்தியாவினுடைய மதச்சார்பின்மைக்கு இது எல்லா விடயங்களுக்கும் இடதுசாரிகள் வலிமையாக இருப்பது மிக மிக அவசியம். ஆனா இன்றைக்கு என்ன கொண்டு வந்திருக்கு RSS பாஜக எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறாங்க? இந்தியாவில் எந்த ஒரு ஸ்டேட்டிலும் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியில் இல்லாத நிலையை இந்தியா முழுவதும் உருவாக்கி இருக்கக்கூடிய அதே RSS தமிழ்நாட்டில் திராவிடம் என்ற பெயர் இடம்பெறாத ஒரு அரசை அரை நூற்றாண்டுகளுக்கு பிறகு அமைத்து காட்டியிருக்கிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி, ரொம்ப ஆபத்தான செய்தி. இது சொல்வது மிக மிக ஆபத்தான செய்தி. அப்ப ஒரு கட்சியை முடிச்சாச்சு, இன்னொரு கட்சிய ஒரு சின்ன குறுக்கீடு. அஇஅதிமுகவை நீங்கள் குறிப்பிடும் பொழுது அது ஒரு தொலைநோக்கு சிந்தனையற்று திராவிட சித்தாந்தத்தை உள்வாங்காமல் தங்களுடைய அதாவது ஒரு அதிகாரத்தை மட்டும்தான் அடைய வேண்டும் என்கிற ஒரு குறுகிய மனநிலையோடு இருந்ததனால்தான் தலைவர்களுடைய மரணத்திற்கு பிறகு ஒரு பிளவை சந்திக்கிறது. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகும் ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பிறகும் அந்த பிளவு சந்திச்சு இப்போ அதனுடைய நீட்சியாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இதே அளவுகோல் தமிழக வெற்றி கழகத்திற்கும் பொருந்துமா?
நீங்கள் சொல்லக்கூடியது இல்ல அப்படிங்கிற ஒரு அது கேள்வி. அதுதான் அது காலம் தான் சொல்லும். காலம் சொல்லட்டும். அது வரைக்கும் நம்ம காத்திருப்போம். காலம் பதில் சொல்லும். ஏன்னா திரு விஜய் அவர்கள் தன்னுடைய கொள்கையை வந்து முன்னிலைப்படுத்தி அவர் அவ்வளவு தன்னுடைய பாயிண்ட் டு பாயிண்ட் வந்து அட்ரஸ் பண்ணி அவர் மக்களை வந்து ஈர்த்துட்டாரு அப்படின்னு நம்மளால எடுத்துக்க முடியலையே. அவர் செய்த எடுத்துக்க முடியாது. பிரச்சாரங்களே அப்படி மிக மிக சொற்பம். இல்லைங்க, அப்படி எடுத்துக்கவே முடியாது. நீங்க கிட்டத்தட்ட மோடியினுடைய செயல்பாடுகளும் பரப்புரையும் விஜய் அவருடைய செயல்பாடுகளும் தேர்தல் அரசியல பரப்புரையும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். நீங்க நல்லா கொஞ்சம் பாத்தீங்கன்னா தெரியும். 2014 பொழுது அது வரைக்கும் மோடி எங்க இருந்தாருன்னே தெரியாது. நீங்க 2010, 11, 12 மோடி தான் இந்தியாவின் அடுத்த பிரதமர் தான் யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க. அவர் குஜராத் முதலமைச்சர் பொழுது அதை பற்றிய பேச்சுவார்த்தை எழாத போது இதே மாதிரி ஒரு 1.5 ஆண்டுகளில் மோடி திடீரென்று ஒரு மிகப்பெரிய பிம்பமாக அன்றைக்கு இதே சமூக வலைதளங்களால் மாற்றி காட்டப்பட்டார். திடீர்னு மோடி அழைச்சிட்டு வந்தாங்க. உங்களுக்கு அந்த 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 காட்சி, அந்த போஸ் ஞாபகம் இருக்குதான்னு தெரியல, ஒரு போஸ் கொடுத்திருப்பாரு. என்ன போஸ் கொடுத்திருப்பாருன்னா, அப்படியே இந்த புறாவை கையில் வைத்துக் கொண்டு அப்படியே இந்த டெல்லியில அப்படி நிற்பார், கையை காட்டிட்டு அப்படி நிற்பார். ஒரு தேவதூதன் போல அவர் வந்து காட்சிப்படுத்தாங்க. மோடி மட்டும் வந்துட்டார்னா என்ன இந்தியா இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? ஐயோ அப்படி இருக்குங்கிற மாதிரி மக்களை நம்ப வச்சாங்க. அதாவது இந்தியாவில் வறுமையும் வேலையின்மையும் பெருமளவு தாண்டவம் ஆடிக்கொண்டிருப்பது போலவும் இந்தியா மிக மிக நலிவடைந்த ஒரு சூழலில் இருப்பது போலவும் மக்கள் நம்ப வைக்கப்பட்டார். மோடி வந்த அடுத்த நாள் இந்தியாவில் பாலாறும் தேனாரும் ஓடும், எல்லாரும் வந்து அப்படியே தங்க மழை கொட்டும், அமெரிக்கர்கள் இந்தியாவிற்கு வேலை தேடி காத்திருப்பார்கள், ஒவ்வொரு இந்தியர் வீட்டு வாசல்லையும் வந்து BMW ஆடி கார் நிற்கும். அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையை வந்து ஏற்படுத்தி மோடி வந்தார்னா அப்படி மேஜிக்கலா எல்லாம் மாறிடுங்கிற உளவியல் தாக்கத்தை எல்லா இந்தியர்களிடமும் ஏற்படுத்தினார். அதனுடைய விளைவு தமிழ்நாடு கொஞ்சம் தப்பி பிழைச்சது, சவுத் இந்தியா கொஞ்சம் தப்பி பிழைச்சது. ஆனால் 350 இடங்களுக்கு மேல் அவர் வெற்றி பெற்று மோடி ஆட்சி அமைத்தார். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா மோடி எந்த பத்திரிகையாளர் சந்திப்பையும் நடத்தவே மாட்டார். ஏன்? செய்தியாளர் சந்திப்பால் நடத்தினால் அவர் எக்ஸ்போஸ் ஆவார். அதனால செய்தியாளர்கிட்ட பேச மாட்டார். எந்த ஒரு பிரச்சனை குறித்தும் நிலைப்பாட்டை தெரிவிக்கவே மாட்டார். மேடையில் மட்டும் ஆவேசமாக பேசுவார். அந்த ஆவேசத்திலும் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா மிக துணிச்சலோடு வெறுப்பு பரப்புரையை, வெறுப்பு பிரச்சாரத்தை வந்து துணிஞ்சு கையில் எடுத்து பரப்புவார். இது எல்லாமே அப்படியே டிட்டோவா நீங்க விஜய்க்கு பொருந்தும். விஜய் ஆட்சிக்கு வந்தால் அத்துணையும் மாறும், அல்லது விஜய் ஆட்சிக்கு வர்ற வரைக்கும் தமிழ்நாட்டுல ஒன்றுமே இல்லை என்பது போன்ற ஒரு தோற்றத்தை சோசியல் மீடியால கட்டமைத்தார்கள். இதுக்கு பின்னாடி ரொம்ப வலிமையான ஒரு வேலை திட்டம் இருந்துச்சு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிநாதம் என்பது பெண்கள் முன்னேற்றம், சமூக நீதி. அதாவது ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுடைய முன்னேற்றம், பெண்கள் முன்னேற்றம், இதுதான் அடிநாதம். இதற்கான திட்டங்கள் ஏராளமாக தீட்டப்பட்டன. அம்பேத்கர் அயலக கல்வி உதவி திட்டம், 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வெளிநாடுகளில் பட்டியல் சமூக மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஊரும் சேரியுமாக பிரிந்து கிடக்கக்கூடிய இந்த சமூகம் ஒன்றாக வாழ வேண்டும் என்ற ஒரு முயற்சியில சமத்துவபுரங்கள் கொண்டு வரப்பட்டன. அனைத்து சாதியினர் மர்ச்சகர் தொடங்கி ஏராளமாக அம்பேத்கர் பெயர்ல ஒரு சட்ட பல்கலைக்கழகம் அமைத்ததாக இருக்கட்டும், அம்பேத்கர் பெயர்ல ஒரு சட்ட கல்லூரி, இங்கே அம்பேத்கர் சட்ட கல்லூரிக்கு அம்பேத்கர் பெயரை சூட்டியதாக இருக்கட்டும், அம்பேத்கருக்கான மணிமண்டபம் திறக்கப்பட்டதாக இருக்கட்டும், இப்படி பல வகைகள்ல விளிம்புநிலை மக்கள் பக்கம் தொடர்ச்சியாக நின்ற ஒரு இயக்கத்தை எப்படி சிதைப்பது என்று வருகின்ற பொழுது இந்த இயக்கத்தின் ஆட்சியில் ஒடுக்கப்பட்ட பட்டியலின சமூக மக்களுக்கு முற்றிலும் பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு தோற்றத்தை சோசியல் மீடியா மூலம் ஏற்படுத்தினாங்க. இங்கே பட்டியலின மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, தலித் சமுதாயத்தை சேர்ந்த மக்களின் மீது இங்கே எந்த தாக்குதலுமே நடத்தப்படலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை. இங்கே தாக்குதல்கள் நடந்தன என்பது மறுக்க இயலாத உண்மை, அதுல மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் சோசியல் மீடியா அதை என்னவா கொண்டு போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோசியல் மீடியா மூலம் அது யாருக்கு சாதகமாக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா விஜய்க்கு சாதகமாக பயன்படுத்துவதற்கான ஒரு பெரும் வேலை திட்டம் இங்கே நடத்தப்பட்டது. அதே மாதிரி பேரலா அந்த பக்கம் பெண்கள் முன்னேற்றத்திற்காக இங்கே ஏராளமான திட்டங்கள் கொண்டு வரப்பட்டுச்சு. பெண்களுடைய எம்பவர்ங்கிறது வெறும் மகளிர் உரிமை தொகையாகவோ வெறும் புதுமை பெண் திட்டமாகவோ சுருக்கிடாதீங்க. மலைவாழ் பழங்குடியின சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண் ஐஐடிக்குள்ள ஐஐஎம்குள்ள நுழைஞ்சாங்க, என்ஐடிக்குள்ள போனாங்க. இதெல்லாம் வரலாறு காணாத வாய்ப்பு. மிகப்பெரிய அளவுல பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு கடந்த 5 ஆண்டுகளில் இந்த அரசு பங்களிப்பை செய்தது. ஆனால் பெண்கள் தெருலையே நடமாட முடியல, பாதுகாப்பே இல்லை என்பது போன்ற ஒரு கருத்துருவாக்கத்தை ஒவ்வொரு பெண்களின் மனதிலும் பதிய வைத்தாங்க. அகைன் சொல்றேன், அப்ப பெண்களுக்கு எதிராக இந்த நாட்டில கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சியில எந்த பிரச்சனையுமே நடக்கலையா? நான் அப்படி சொல்ல. எல்லா ஆட்சி காலங்களிலும் நடக்கக்கூடிய கிரைம்ஸ், இண்டிவிஜுவல் கிரைம்ஸ் என்பது கடந்த ஆட்சி காலங்களிலும் தொடர்ந்தது. அதை கட்டுப்படுத்தி இருக்க வேண்டிய பொறுப்பு யார் ஆட்சியில் இருந்தாலும் அவர்களுக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில
கடந்த திமுக ஆட்சிக்கு இருந்துச்சு, அதுல மாற்று கருத்துல. ஆனால் சமூக ஊடகங்கள் எப்படி அதை கொண்டு போய் சேர்த்தன என்றால், வெளியிலே போகவே முடியல, பேராபத்து தமிழ்நாட்டை சூழ்ந்து விட்டது என்பது போன்ற ஒரு உளவியல் தாக்கத்தை சோசியல் மீடியா மூலம் ஏற்படுத்துறாங்க. அப்ப இவ்வளவு பிளான்டா நகர்த்தி இன்றைக்கு விஜயை முதலமைச்சர் ஆக்கி இருக்கின்ற பொழுது, உங்களுடைய கருத்துல இருந்து நான் உள்வாக்கக்கூடிய ஒரு விஷயம், அஇஅதிமுகவை திட்டமிட்டு அதை விழுங்கி அதை செரித்து அதை வந்து பாழ்படுத்தணும் அப்படிங்கிறது பாஜகவுடைய தொலைநோக்கு பார்வை. அதை கச்சிதமாக கழகங்கள் இல்லாத தமிழகத்தை வந்து இந்த தேர்தல் மூலியமாக அவர்கள் செயல்படுத்தி விட்டார்கள். அஇஅதிமுக தற்போது அழிந்து கொண்டிருக்கிறத நம்ம கண்கூடா பார்க்கிறோம். இப்போ இந்த பிராக்ஷன் ஏற்பட்டிருக்கு இல்லையா, இந்த பிராக்ஷன்ல வந்து எஸ்பி வேலுமணி தரப்பை நம்ம எவ்வாறு பார்ப்பது? அவர்கள் ஒரு குறுகிய மனப்பான்மையோடு அதை அணுகுகிறார்களா? பதவி வேணும் அப்படிங்கிறதுக்காக அணுகிறார்களா? அவர்கள் பின்னணியில் இருக்கக்கூடியது யார்? ஏனென்றால் பாஜக தான் நீங்கள் செய்கிறது என்று அப்பட்டமாக உங்களுடைய குற்றச்சாட்டை நீங்கள் முன்வைக்கிறீர்கள். அப்படி என்றால் இந்த இரு தரப்பில் பின்னணியில் இருந்து அந்த வேலையை செய்து கொண்டிருப்பது யார்? தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் ஏன் முன்கூட்டியே ஒரு ஃபேக்ஷனுடைய தலைவர்களை போய் சந்திக்கணும்? விஜய்க்கு என்ன இதுல ரோல் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுது. அதுதான் நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்லிட்டு வரேன். ஒரு இயக்கத்தை, அஇஅதிமுக என்ற ஒரு பெரிய இயக்கத்தை அழிக்கணும். இப்ப நீங்க அதை அழிக்கணும்னு மட்டும் முடிவு பண்ணீங்கன்னா அந்த ஆதரவு ஆப்வியஸ்லி யாருக்கு திரும்பும்? 2 பேர் தாங்க இருக்காங்க. அதிமுக நீங்க அழிக்கிறீங்க, ஆதரவு ஆப்வியஸ்லி யாருக்குங்க வரும்? திமுகவுக்கு. திமுகவுக்கு போகக்கூடாது. அப்ப நீங்க என்ன செய்யணும்? அப்ப விஜய் பக்கம் அந்த திசை திருப்பணும். முதல்ல விஜய்ங்கிற ஒரு கேரக்டர் உள்ள கொண்டு வரணும். ஆப்வியஸ்லி 3வது சக்தி ஒன்று உள்ள வரணும்ல. ஓகே. சோ ஒரு 3வது சக்தி கொண்டு வரப்படுகிறது. கொண்டு வந்துட்டா மட்டும் போதுமா? அந்த சக்தியின் பக்கம் இந்த வாக்குகளை திசை திருப்ப வேண்டாமா? கொண்டு போய் சேர்க்க வேண்டாமா? அதுவும் நடந்துருச்சு. சரி, இப்ப நடந்துருச்சு. இப்ப அதிமுக வலிமையாகவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, உடையாம இருக்குது. என்ன ஆகும்? திருப்பி ஒருவேளை தமிழ்நாடு இருதுருவ அரசியலை நோக்கி நகரக்கூடும். அப்ப நகர்ந்து விடக்கூடாது. அப்ப முதல்ல ஒரு ஃபேக்ஷனை முற்றிலும் முழுவதுமாக முடித்தாகணும். இங்க வாங்க, நீங்க இனிமேல் இவரோட போய் சேர்ந்துருங்க. 2 தான். நான் இன்னும் கூர்மையான ஒரு கருத்தை உங்களுக்கு பதிவு பண்றேன், ரொம்ப முக்கியமானது. இப்ப பாஜக எதை நோக்கி தமிழ்நாடு அரசியல நகர்த்துது அப்படின்னா, செக்யூலர் ஃபேஸ், ஒரு மதச்சார்பற்ற முகமாக விஜயை காட்டுகிறார்கள். நீங்க இடதுசாரிகள், விசிக, ஐயுஎம்எல் போன்ற இயக்கங்கள் தாவேகாவை ஆதரித்ததற்கு, விஜய் ஆதரித்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கு. என்ன நோக்கம்? ஆளுநர் ஆட்சி எந்த இடத்துலையும் வந்துவிடக்கூடாது என்ற ஒற்றை நோக்கம். அவங்க ஆதரிச்சிட்டாங்க. இப்ப அவங்க என்ன ஃபேஸ காட்டுறாங்க? அவங்க என்ன சொல்றது? தாவேகா என்ன மாதிரியான ஒரு போர்ட்ரைட் பண்றாங்க, ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்றால், தங்களை ஒரு செக்யூலர் ஃபேஸ், தாங்கள் தான் தமிழ்நாட்டினுடைய ஒரு செக்யூலர் ஃபேஸ் என்ற ஒரு இடத்திற்கு அவர்கள் நகர்கிறார்கள். இன்னும் உடைச்சு சொல்லணும்னா, தாவேகா அஇஅதிமுகவை, இன்னைக்கு அதிமுகவுக்குள்ள ஒரு உடைப்பு ஏற்பட்டிருக்கல, இந்த உடைப்புக்கு யார் காரணங்கிறத விட்டுருங்க. இந்த உடைப்பின் வழியாக அதிமுக இன்னைக்கு சிதைக்கப்பட்டுடுச்சு இல்லையா, அந்த இடத்திற்கு தாவேகா நகரவில்லை. அந்த இடத்துக்கு தாவேகா நகர்ந்துச்சுன்னா தமிழ்நாடு அரசியல் திமுக வெசஸ் அதிமுக என்ற அரை நூற்றாண்டு அரசியல் திமுக வெசஸ் தாவேகா என்று மாறும். டிஎம்கே அப்படியே இருக்கும். டிஎம்கேவுக்கு எதிராக ஏடிஎம்கே இருந்த இடத்துல டிஎம்கேக்கு எதிராக டிவிகே இருக்கும். கரெக்டுங்களா? ஆனா அதை செய்ய விரும்பல தாவேகா. தாவேகா என்ன செய்ய விரும்புது? டிஎம்கே இடத்திற்கு நகர விரும்புகிறது. தன்னை செக்யூலர் ஃபேஸா, தன்னை மதச்சார்பற்ற சக்தியாக காட்டி டிஎம்கே இடத்திற்கு அது நகர நினைக்கிறது. இப்ப டிஎம்கே இடத்துக்கு அதை நீங்க கொண்டு போய் பொசிஷன் பண்ணிட்டீங்கன்னா டிஎம்கே அந்த இடத்துல இருந்து என்ன செய்யப்படும்? நகர வேண்டிய. சார், ஒரு நாற்காலியில 2 பேர் உட்கார முடியாது சார், யாராவது ஒருத்தர் தான் உட்காரணும். நீங்க சோசியல் பிரஷர், உங்களுடைய சோசியல் மீடியா மூலம் கருத்துருவாக்கம், இதன் மூலம், நான் சொல்றது உளவியல் நாற்காலி, இது லிட்டரா ஒரு நாற்காலியா போட்டிருக்காங்க, அங்க போய் உட்கார்ந்துருக்காங்க, அப்படி முடிவு பண்ணிக்காங்க. உளவியல் நாற்காலி, இது முழுக்கவே ஒரு உளவியல் கேம். இப்ப உளவியலாக திமுகவின் இடத்திற்கு தாவேகாவை நகர்த்துற ஒரு வேலை நடக்குது. திமுகவின் இடத்துக்கு தாவேகாவை நகர்த்திட்டாங்கன்னா திமுக எந்த இடத்துக்கு போகும்? அதிமுக இடத்துக்கு போகும். இதுதான் இந்த ஒட்டுமொத்த கேம். அதிமுக இடத்துக்கு போறதுக்கு அதிமுக ஏற்கனவே இருந்தா திமுக அந்த இடத்துக்கு போக முடியாது உளவியலா. அப்ப அதிமுக அங்கிருந்து வெளியில தெளியுது. முதல்ல அதிமுக கேம்ல இருந்து வெளில தெளியுது. திமுக இடத்துக்கு தாவேகாவை கொண்டு வா, திமுகவை அதிமுக இடத்துக்கு நகர்த்து உளவியலா. நகர்த்தியாச்சா? இப்ப சண்டை யாருக்கு மனதமாக மாறும் தெரியுமா? டிவிகே வெர்சஸ் பிஜேபி என்று மாறும்.
5 ஆண்டுகளிலோ 10 ஆண்டுகளிலோ இதே டிவிகே, இதே விஜயினுடைய பிம்பத்தை உடைப்பதற்கு இவர்களை விட வலிமையான டூல், இவர்களை விட வலிமையான சோசியல் மீடியா டீம் RSS இடம் உண்டு, பிஜேபியிடம் உண்டு. யாரெல்லாம் தூக்கி கொண்டாடினார்களோ அவர்களே விஜயை கடுமையாக விமர்சிப்பதற்கான சூழலை தாவேகாவிற்கு எதிராக பாஜகவும் RSSம் எளிதில் உருவாக்கும். டிவிகேவை வீழ்த்திவிட்டு RSS பாஜக அந்த இடத்திற்கு வரும். ஏன் சார் இதை டிஎம்கேவையே செய்யலாமா சார், ஏன் டிவிகேவை செய்யணும்? இப்ப நீங்க முதலுக்கு வாங்க. சித்தாந்த பலம் கொண்ட எந்த இயக்கத்தையும் அவ்வளவு எளிதில் வீழ்த்த முடியாது. அப்ப டிஎம்கே சித்தாந்த பலம் கொண்ட இயக்கம். அப்ப சித்தாந்த பலமற்ற வெறும் தலைமையின் மீதான துதிபாடலோடு ரசிக மனநிலையில் கொண்ட ஒரு சக்தி, ஒரு ஆற்றல், ஒரு இயக்கம் அந்த இடத்திற்கு வர வேண்டும். வந்துடுச்சுன்னா அந்த இயக்கத்தோடு சண்டை போட்டு நான் எளிதில் அவர்களை வீழ்த்தி விட்டு அந்த இடத்திற்கு வந்து விடுவேன். அதுதான் பாஜகவோட பிளான். நிச்சயமா சார். இப்ப நீங்க ஒரு விஷயத்தை தெளிவா சொன்னீங்க. உளவியல் ஒரு யுத்தத்தை தான் இதுல வந்து ஒரு கேம் தான் இது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. இந்த உளவியல் யுத்தத்திற்கு இரையாகி கொண்டிருக்கிறதா முற்போக்கு சக்திகள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இப்போ காங்கிரஸ் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு கிளை அமைப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸினுடைய தயவோடு தான் பாஜகவை வீழ்த்த முடியும். 2029 பாஜக வீழ்த்த வேண்டும் என்றால் காங்கிரஸோட தயவு மிகவும் நிச்சயமாக வேண்டும் பிராந்திய கட்சிகளுக்கு. அப்படிதான் வந்து வீழ்த்த முடியும்ங்கிறது நிதர்சனம். அப்படி இருக்கும் பட்சத்தில் காங்கிரஸ் ஓடோடி போய் ஆதரவு தெரிவிப்பதாக இருக்கட்டும், சந்திரபாவத்திற்கு இடம் கொடுக்கக்கூடிய ஒரு இது இருக்கு இல்லையா? அப்போ முற்போக்கு சக்திகளே அப்படிப்பட்ட ஒரு இரையாகக்கூடிய தன்மைக்கு வந்து தங்களை ஆழ்படுத்திக் கொள்கிறார்கள். அங்க ஒரு கேள்வி இருக்கு. இல்ல, இதுல நான் வந்து இதை 2-3 பிரிச்சிருங்க. இல்ல, காங்கிரஸை தனியா பிரிச்சிருங்க. காங்கிரஸ் தேர்தலுக்கு முன்பிருந்தே அவர்கள் தாவேகாவோடு கூட்டணி சேர வேண்டும் என்ற குரல்களை உள்ளிருந்தே ஒழிக்க தொடங்கினார்கள். உதாரணமாக பிரவீன் சக்கரவர்த்தி அவருடைய குரலாக இருக்கட்டும், மாணிக்கம் தாக்கூர் அவருடைய குரலாக இருக்கட்டும், இந்த குரல்கள் எல்லாம் தேர்தலுக்கு முன்பிருந்தே ஒழிக்க தொடங்கின. நீங்க அதற்கான சமீட்சை இது வந்து காங்கிரசினுடைய தலைமை, இன்னும் சொல்ல போனா திரு ராகுல் காந்தி அவர்களினுடைய விருப்பத்தின் பேரில் தான் நடந்ததா அப்படிங்கிற விவாதங்கள் எல்லாம் எழுந்தன. இப்ப நீங்க முதலமைச்சராக திரு விஜய் அவர்கள் பதவியேற்கின்ற விழாவில் ராகுல் காந்தி கலந்து கொள்கிறார். அந்த விழாவில் அந்த மேடையில் மிகப்பெரிய அளவில் அந்த மேடையை ஆளுமை செய்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா திரு பிரவீன் சக்கரவர்த்தி. அப்ப பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் மிக கடுமையான தாக்குதலை திமுக மீது தேர்தலுக்கு முன்பாக செய்தவர். தாவேகாவோடு கூட்டணி சேர வேண்டும் என்பது போன்ற ஒரு கருத்தை பதிவு செய்த ஒருவர் தேர்தலுக்கு பிறகு அந்த மேடையில் நிற்கிறார், ஆளுமை செய்கிறார், ராகுல் காந்தி வருகிறார் அப்படின்னு சொன்னா அவங்க தேர்தலுக்கு முன்பாகவே திமுகவிடமிருந்து அவர்கள் கிட்டத்தட்ட மனதளவுல வந்து அந்த கூட்டணியை அவங்க முறித்து கொண்டார்கள் என்பதைத்தான் நமக்கு இது உணர்த்துகிறது. ஆனால் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவில், இடதுசாரிகளை பொறுத்தளவில் நான் அப்படி நினைக்கல. இடதுசாரிகள் என்றைக்கும் பதவிக்கு ஆசைப்படுபவர்கள் அல்ல, விடுதலை சிறுத்தைகளும் அப்படித்தான் நான் உறுதியா நம்புறேன். ஏன்னா அப்படி இருந்துச்சுன்னா அவங்க வந்து கூட்டணி அமைச்சரவை வாங்கிட்டு உள்ள போயிருக்கலாம். ஜோதிபாசுக்கு பிரதமர் பதவி கொடுத்த பொழுதே இடதுசாரிகள் மறுத்தவர்கள். அதை நான் மீண்டும் மீண்டும் ஆணித்தரமா சொல்றேன். அப்ப அவர்களுக்கு ஒரு நெருக்கடியை கரெக்டா அந்த நம்பர் கேம்ல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. என்ன நம்பர் கேம்? கரெக்டா 107. இப்ப நீங்க என்ன பண்ணணும்? 11 பேர் வந்தே ஆகணும். உங்களுக்கு 5 பேர் வந்தாச்சு காங்கிரஸ், மீதி 6 பேர் போகணும். இந்த 6 பேர் யாரு? இப்ப ஆளுநர் என்ன செய்யறாரு? நீங்க இடதுசாரிகளும் விசிகாவும் ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி சொன்னாங்க. ஈவன் திமுகவும் சொல்லிச்சு, தனிப்பெரும் கட்சியாக யார் வந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பது ஆளுநருடைய வேலை. நீங்க சட்டப்பேரவைக்கு அனுப்புங்க, அங்க நம்பிக்கை தீர்மானத்தை அவர் கொண்டு வரட்டும், அங்க நாங்க வந்து ஓட்டெடுப்புல பார்த்துக் கொள்கிறோம் என்று சொன்னார்கள். ஓட்டெடுப்புல என்ன நடந்திருக்கும்? நேற்று போலவே திமுக, விசிக, இடதுசாரிகள் எல்லோருமே ஒருவேளை வெளிநடப்பு செய்திருப்பார்கள். அந்த அவைக்குள் இருக்கக்கூடிய எண்களின் அடிப்படையில ஒருவேளை தாவேகா தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபித்திருக்க கூட செய்யும். ஆனால் ஆளுநர் அதை செய்ய விடல. ஆளுநர் என்ன நினைக்கிறாரு? திமுக கூட்டணி கட்சியுடைய ஆதரவை எப்படியேனும் விஜய்க்கு வரணும்னா நம்ம என்ன செய்யணும்? நீங்க இதை கொடுக்கலைன்னா ஆளுநர் ஆட்சி வந்துடும் என்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தணும். அப்போ இது ஒரு நெருக்கடி. அப்ப ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு நெருக்கடியை இந்த ஜனநாயக சக்திகளுக்கு, இடதுசாரிகளுக்கும் விசிகாவிற்கும் கொடுத்தால் நிச்சயமாக இவர்கள் என்ன செய்வாங்க? ஒரு கடிதத்தையாவது கொடுப்பார்கள் என்ற ஒரு எண்ணத்தில் ஆளுநர் செய்த ஒரு பொலிட்டிக்கல் கேம். இப்போ உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் தான். ஒன்று, நீங்க விஜய்க்கு ஆதரவு கடிதம் கொடுங்க, இல்லைன்னா ஆளுநர் ஆட்சியை கொண்டு வந்துருவேன். சரி, நீங்க இன்னைக்கு சிவி சண்முகத்தை போய் பார்த்து 25 எம்எல்ஏ கூட ஆதரவு வாங்கினார்ல விஜய். இந்த சிவி சண்முகம் இதே 25 எம்எல்ஏ கூட ஆதரவை தொடக்கத்திலேயே கொடுத்திருப்பாரு என்று வைங்க, விசிகா இடதுசாரிகள் அங்க போயிருக்க வேண்டிய அவசியம் வராது. ஏன் அவங்க கொடுக்கல?
அவங்களை நிறுத்தி வைத்தது யார்? அது எங்கிருந்து அந்த அவர்கள் நீங்க திமுக கூட்டணியிலிருந்து இவர்கள் போய் ஆதரவு கொடுக்கிற வரைக்கும் நிறுத்தி வைங்கள் என்று அவர்களுக்கு யாரேனும் சொன்னார்களா? இதெல்லாம் ஒரு பாரதூரமான விவாதம். ஆனால் ஒன்றை நான் உறுதியா சொல்றேன், இடதுசாரிகளும் விசிகாவும் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய நெருக்கடியில் அந்த போராட்டத்தில் தங்கள் ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள். காங்கிரஸ் பொறுத்தவரை உளவியலாகவே அவங்க தேர்தலுக்கு முன்பாகவே தாவேகாவை நோக்கி நகர தொடங்கிவிட்டார்கள் என்பதைத்தான் நமக்கு இது உணர்த்துகிறது. இதனுடைய விளைவுகள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நாம அடுத்தடுத்த காலங்கள்ல பார்க்கும்போது நாம புரிந்து கொள்ள முடியும். நிச்சயமா சார். பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தீங்க. மிக நன்றி.